அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. டேஸ் நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். சிஎன்சி லேத்து சிஎன்சி மில்லிங்கை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் நிறைய வியூவர்ஸு நம்ம ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சிஎன்சி புக்கை பற்றி கேட்டிருக்காங்க. சரி, எங்களுக்கு இந்த சிஎன்சி புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம ஒரு புது முயற்சியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிஎன்சி புக்கே பார்த்திங்க அப்படின்னா ரிட்டனில் எழுதியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சிஎன்சி புக்குனா பிரிண்டிங்கில் ஜி கோட்ஸ்னால் என்ன எம் கோட்ஸ்னா இதை பற்றி எடுத்துருப்பாங்க. பட் நம்ம நம்மளுடைய கோர்ஸ் டியூரேஷன் 45 days. இந்த 45 days டியூரேஷன் கிளாஸஸ் எப்படி டே டு டே கிளாஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கையிலேயே எழுதியிருக்காரு. தட் இஸ் டே 1 ஃபஸ்ட் டே கிளாஸ் என்ன எடுக்கிறோம், செகண்ட் டே கிளாஸ் என்ன எடுக்கிறோன்றத கையிலேயே எழுதியிருக்காரு மிஸ்டர் அனந்த் விஜய் அப்படின்ற அந்த ஸ்டூடெண்ட்டு. அவருக்கு நான் ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவருடைய பெரும் முயற்சி தான். அந்த 45 நாளும் தினம் நம்ம எடுக்கிற கிளாஸஸை அதுக்கப்புறம் உட்காந்து கையில் எழுதியிருக்காரு. கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் நம்ம இன்ஸ்டியூஷன்லேயே உட்காந்து அதை கையில் எழுதி நமக்காக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் அந்த புக்கு. ஓகே, இப்போது இந்த புக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டே என்ன கிளாஸஸ் எடுக்கிறோம், இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் என்ன எடுக்கிறோம், அதில் தொடங்கி இந்த 45 days லாஸ்ட் டே வரைக்கும் நம்ம என்னென்ன செஷன்ஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கான டயக்ராம்ஸ், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டெஸ்ட்டு கொடுக்குறோன்னா அந்த டெஸ்ட்டுக்கான டயக்ராம்ஸு, அதுக்கும் ப்ரோக்ராம் எழுதி அது எப்படி சிமுலேஷன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி புக்கு தேவைப்படுது அப்படின்னா, நான் நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டேன், இது ஃப்ரீயாக கொடுக்கலாமா இந்த புக்கு அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நான் ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு வேல்யூ இருக்கா சார், அதுக்கு பதில் நீங்கள் ஒரு சம் அமௌண்ட், ரொம்ப சின்ன அமௌண்ட்டு கூட நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்த புக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. நான் ஃப்ரீயாக கொடுத்தா எதுக்குமே வேல்யூ இருக்காது அப்படின்னாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சஜஷன் தான் இதுவும். அதனால் இந்த புக்குக்கான இது பார்த்திங்கன்னா நான் லிங்க் வச்சுருக்கோம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த புக்கை நான் வீடியோவில் பாருங்கள், இந்த புக்கு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு பேஜ் வைஸில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோவில் பாருங்கள். அதில் பேஜ் வைஸ் நான் இது பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் பேஜில் என்ன இருக்குது, செகண்ட் பேஜ் டே 1 டே 2 டே 3 கிளாஸஸ் எப்படி இருக்குன்றது இந்த புக்கில் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே என்னுடைய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னா இதுக்கான புக்ஸை நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இது ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. இந்த புக்ஸு ரொம்ப கம்மியான விலைக்கு தான் தரோம். பட் இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு வேல்யூ இருக்காதுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்குகிறோம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேண்டும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது பாருங்கள், அந்த நம்பருக்கு வணக்கம். இப்போது நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய புக்குடைய ஃப்ரண்ட் பேஜ். இது ஓகே, இப்போ நம்ம இந்த 45 days கிளாஸஸ் சொல்லியிருக்கோம். இந்த 45 days கிளாஸஸும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் அபவுட் இந்த சிஎன்சி மிஷின்ஸ் இன்ட்ரடக்ஷன், ஆக்சிஸை பற்றி இன்ட்ரடக்ஷன், இதை பற்றி தான் கொடுப்போம். ஓகே, இப்போ சிஎன்சி லேத் மிஷினுடைய ஆக்சிஸ் எப்படி இருக்க போகுது, சிஎன்சி மில்லிங் மிஷினுடைய ஆக்சிஸ் எப்படி இருக்குன்றது, அதுக்கப்புறம் இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படின்னாங்க. நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கோஆர்டினேட்ஸ்ன்றது அந்த கிராஃப் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ். இதை போட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜி கோட்ஸ் அண்ட் எம் கோட்ஸை பற்றி எடுப்பேன். ஒவ்வொரு ஜி கோட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ இந்த ஜி கோட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணனா இந்த G01, G02, G03 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், இது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல G01 எப்படி பண்ணுறோம், G03 எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் இந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு இந்த G04 கமாண்டை பற்றி சொல்கிறோம். G04 நெக்ஸ்ட் கமாண்ட்ஸ், இந்த G17, G18 இதை பற்றி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 ஆப்ஷெட்டை பற்றி எடுப்போம் இந்த கிளாஸஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த வீடியோஸ் பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதுக்கான நோட்ஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஹைட் ஆப்ஷன், ஒர்க் ஆப்ஷன், இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அப்சல்யூட் மெத்தட்னா என்ன, இன்க்ரிமெண்டல் மெத்தட்னா என்னன்றத சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய சொல்லியிருக்கோம். அப்சல்யூட் மெத்தடுக்கு, இன்க்ரிமெண்டல் மெத்தடுக்கு உண்டான இந்த வீடியோஸை நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் எம் கோட்ஸ், இதுதான் பேசிக்காக நம்ம எடுக்கிற கிளாஸஸ். தட் இஸ் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே கிளாஸஸ் இப்படி தான் எடுப்போம். அதுக்கப்புறம் அந்த பேசிக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்,
எப்படி வந்து ஒரு காமெண்ட்டுக்கு ப்ரோக்ராமிங் எழுத போறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் பண்றோம். இந்த ப்ரோக்ராமிங் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா டைரக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை மிஷின்ஸ்ல எப்படி இன்புட் பண்ணி தட்டி சிமுலேஷன்ல எப்படி பண்றோம் அதை பத்திலாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நான் போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் இதை வச்சு ஒரு 10 டயக்ராம்ஸ் அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணி சிமுலேஷன்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மிஷின்ஸ்ல எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு இப்போ பேசிக் ப்ரோக்ராமிங் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து அந்த நம்ம மிஷின்ஸ்ல இந்த ப்ரோக்ராமிங் இன்புட் பண்ணும்போது என்னென்ன மோடு இருக்கும் அந்த மோடெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அதுக்கான கிளாஸஸ் தனியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராமிங் நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராமிங்குள்ள போகும். இதுதான் வந்து கிளாஸஸ் நம்ம எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ரோக்ராமிங்லாம் எடுக்கிறோம். அந்த பேசிக் ப்ரோக்ராம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி சிமுலேஷன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலுக்குள்ளேயே நம்ம போவோம். சரி, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிராயிங்ஸ்க்கு ப்ரோக்ராமிங் எழுதுறது. சரிங்களா? இன்னர் கட், அவுட்டர் கட்டு இதெல்லாம். இதுக்கப்புறம் சப் ப்ரோக்ராம் மெத்தட். இது வந்து தட் இஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வைஸஸாக எடுத்துட்டு இருக்கிறதுனா அப்படியே எழுதியிருக்காரு அவரு. ஓகே, சப் ப்ரோக்ராம் மெத்தட். இந்த சப் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்டல்ல சப் ப்ரோக்ராம் எப்படி பண்றது அதை பத்தி கிளாஸஸ் இது. இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரே டிராயிங்கு ஒரு 4-5 இடத்துல இருக்கு காமெண்ட் அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணணும் அதுக்கு தாங்க ப்ரோக்ராமிங்ஸ். நெக்ஸ்ட் ட்ரில்லிங் சைக்கிளை பத்திலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரில்லிங் சைக்கிள். இப்போ ட்ரில்லிங் சைக்கிள் என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்றோம், அதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அதை பத்தி இருக்கு இதுல. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மில்லிங்கும் ட்ரில்லிங்கும் சேர்ந்து ஒரே ப்ரோக்ராம்ல பண்ற மாதிரி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்ஸை பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல வந்து மில்லிங் ஆப்ரேஷனும் இருக்கு, அவுட்டர் கட்டும் இருக்கு. இதுல வந்து இன்னர்ல வந்து ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரிமிங் சைக்கிள், டேப்பிங் சைக்கிள், ட்ரில்லிங் வித் டுவல் டைம். ஓகே, டேப்பிங் சைக்கிள் அதுக்கான ப்ரோக்ராமிங்ஸ். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஆக்சிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் டு ரைட் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கணும்னா இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ ஃபோர்த் ஆக்சிஸ் எப்படி நம்ம பண்றோம், அந்த காமெண்ட்டை எத்தனை விதமா பண்ணலாம் அப்படின்றத பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேசிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஃபினிஷை பத்திலாம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பிசிடி ஹோல்ஸ். இந்த பிசிடி ஹோல்ஸை நம்ம எப்படி ஈஸியஸ்ட் வேலை பண்ணலாம். இப்போ இந்த ஒரே ப்ரோக்ராம 4-5 விதமா கூட பண்ணலாம். மேனுவல் மெத்தட்ல பண்ணலாம், இல்ல வந்து அடுத்து G16 கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா 91 கமாண்ட்ல யூஸ் பண்ணலாம். இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, இதுக்கப்புறம் போரிங் ஆப்ரேஷன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டர்னிங். சரிங்களா? இப்போ இந்த டர்னிங்ல இருந்து நெக்ஸ்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மில்லிங்ல நம்ம இந்த 20 டேஸ் கிளாஸஸ் இந்த 20 டேஸ் கிளாஸஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பத்தி நீங்க பாத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டர்னிங் ஆப்ரேஷன்ஸ். இதுல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது இதுக்கு உண்டான கோஆர்டினேட்ஸ். இதுக்கப்புறம் ரேடியஸ். இதுல ஆங்கிள் கால்குலேஷன்ஸ், ரேடியஸ் இருக்கு, ஆங்கிள். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜி கோட்ஸுக்குள்ளேயே போகும். அதுக்கப்புறம் இந்த ஜி கோட்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம மில்லிங்ல என்ன பண்ணுமோ அதே மாதிரி பேசிக்கா ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங் பண்ணும்போது அந்த டிராயிங்ஸ்க்குள்ளான சிம்பிள்ஸ், மெட்டீரியல் செலக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டூல் செலக்ஷன்ஸ், இதுக்கப்புறம் டாலரன்ஸ், இதை பத்தினா நம்ம படிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் கட்டிங் எட்ஜஸ் நம்பர். இப்போதான் ஒரு ப்ரோக்ராமிங் பேசிக்கா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா பேசிக் ஒரு ப்ரோக்ராம் ஜஸ்ட் மேனுவல் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதுலயே மேனுவல் ஸ்டெப் டர்னிங் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுல ரேடியஸ் தட் இஸ் G71 கேண்ட் சைக்கிள் கமாண்ட்ல யூஸ் பண்றோம். கேண்ட் சைக்கிள் முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் அவங்களே டிசைன் பண்ணி கிளாஸஸ் இது பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும். இது கிளாஸஸ் தியரிட்டிக்கல் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் இதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் நிறைய இருக்கு. ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ். இப்போ அதே மாதிரி மேனுவல் ட்ரில்லிங்கும் கற்றுக் கொடுப்போம் உங்களுக்கு. வந்து பெக் ட்ரில்லிங் அந்த டீட்டெயில்ஸ் பற்றிலாம் எடுப்போம். நெக்ஸ்ட் க்ரூவிங், த்ரெட்டிங், போரிங், இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எடுப்போம். சரிங்களா? இதுக்கப்புறம் த்ரெட்டிங் ஆப்ரேஷன்ஸ். இந்த த்ரெட்டிங்ல வந்து மல்டிபிள் த்ரெட் கட்டிங் எப்படி பண்றதுன்றது ஐடி, ஓடி எல்லாமே எடுத்திருக்கோம்.
அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மாதிரியும் வைப்போம். இது கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ப்ரோக்ராமிங், இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸும் ஒருமிச்சு வரும். அப்புறம் டேப்பர் த்ரெட். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மேக்ரோ ப்ரோக்ராமிங் எப்படி பண்றது அதை பத்தியும் உங்களுக்கு சொல்லி தருவோம். இந்த நோட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் ப்ரோக்ராமிங், மேக்ரோ ப்ரோக்ராமிங், கேம்ப் ப்ரோக்ராமிங் இந்த மூணுமே எடுக்கிறோம். சரிங்களா? இந்த முயற்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க இதை பண்ணியிருக்கோம். எப்படின்னா எல்லாமே ரிட்டர்ன்ல எழுதியிருக்கோம். ஒரு கமாண்டை பார்த்தீங்கன்னா இந்த 45 நாள் கிளாஸஸையும் வந்து மிஸ்டர் அனந்த் விஜயன்றவர் கிளாஸஸ் கையில எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க எந்த புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்சி புக்ஸ் எதை எடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் பிரிண்டர்ல அதை பத்தி பேசிக்கா இருக்கும். ஆனா ஒரு 45 days கிளாஸஸையும் கையில எழுதி டே பை டே கிளாஸஸை கையில எழுதி அதுக்கப்புறம் அது எப்படி சிமுலேஷன் பண்றதை பத்தியும் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது மேக்ரோ ப்ரோக்ராமிங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்ரோ ப்ரோக்ராமிங், நம்ம கிளாஸஸ்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்ரோ ப்ரோக்ராமிங் அதை பத்தியும் இவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஓகே, இதுதான் இந்த நம்ம புக்கோடைய நம்ம சிஎன்சி விநாயகா சிஎன்சியோட புக்கோடைய அட்வான்டேஜே இதுதான். இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே வந்து பண்ணது கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த புக்கை வந்து எழுதி இது வந்து உங்களுக்காக ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் நான். இதுல சப்போஸ் உங்களுக்கு இந்த புக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் பேமெண்ட் இருக்கும். ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஃப்ரீயா கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ இருக்கிறதுனால இதுக்கான பேமெண்ட் இருக்கு. இது வந்து ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, இந்த புக் வந்து காஸ்ட்லிலாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம இதை வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டா அதுக்கு வேல்யூ இருக்காது அப்படின்றதுக்காக தான் இதுக்காக சம் அமௌண்ட் இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த தேவை அப்படின்னா என்னுடைய நம்பர் இருக்கு பாருங்க, கீழே என்னுடைய நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கு நான் எந்த பேமெண்ட் சொன்னா அந்த பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த புக்கை நாங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம், PDF அனுப்பிச்சிருக்கோம். சரிங்களா? நன்றி.